காயம் மேற்பட்டிருக்கு. எப்படியாவது காப்பாத்திடுங்க. முதல்ல என்ன காப்பாத்துங்க. வந்த வேகத்துல இடிச்சு தள்ளி 7-8 எலும்ப காணும். போய் மூலிகைலாம் கொண்டு வா. ஆமா, இவருக்கு எப்படி காயம் ஏற்பட்டது? இவருடைய உயிரை இடம் ஒப்படைத்திருக்கிறீர்கள். பிறகு யோசிக்க என்ன இருக்கிறது? மருத்துவரிடம் உண்மையை மறைப்பது மரணத்தை மேலும் முறைக்கு வரவேற்பதா? சொல்லுங்கள். உங்களை நம்புறோம். பேச்சிலே விஷத்தையும் பார்வையிலே விஷமத்தையும் கொண்ட சர்வாதிகாரியை எதிர்த்து போராடினோம். அவனுடைய காவலர்களுக்கும் எங்களுக்கும் ஏற்பட்ட கைகலப்புலதான் இந்த காயம் ஏற்பட்டது. ஐயோ, அந்த ஆள் பேரை கேட்டா எனக்கே பயமா இருக்குது. பிரண்டையும் கத்தாளியமா இருந்துட்டு நீங்க போய் அவர்கிட்ட மோதலாமா? பாலமா உடம்பெல்லாம் கழிச்சு விட்டுருக்கானே. அப்படியானால் நீங்கள் எல்லாம் கலையக்காரர்களா? ஆமாம், சர்வாதிகாரியின் அகராதிப்படி. தயவு செய்து நீங்களும் அப்படி சொல்லாதீங்க. இவரை காப்பாத்துங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? கலகக்காரங்களுக்கு வைத்தியம் செய்யறோமேன்னு யோசிக்கிறீங்களா? பின்ன தோல்ல தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் சொல்றீங்களா? மருத்துவர் ஐயா, யோசனை பண்ணாதீங்க. தயவு செய்து காப்பாத்துங்க. பயப்படாதீங்க. யாருடைய தாகமானாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்ணீரின் தன்மை. மருத்துவரும் அப்படித்தான். நண்பர்களா, அண்ணா நல்லா பார்த்து சொல்லுங்க. இந்த காலத்துல விரோதி தான் அசல் நண்பன் மாதிரி பழகிறான்.